தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர். அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் என் உயிர் மூச்சுள்ள வரை அவரை முதலமைச்சராக உருவாக்குவதற்கு மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள். பல கோடி ரூபாய், இன்றைக்கு 500 கோடி ரூபாய் ஆண்டிற்கு வருவாய் வந்தாலும் கூட அதை தூக்கி எறிந்துவிட்டு மக்கள் சேவை செய்வதற்காக புனித ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு துணிந்து இந்த இயக்கத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலே நான் இடம்பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், நாளைய தமிழகத்தின் முதலமைச்சர். அவருடைய சக்தி, மக்கள் சக்தி என்ற சக்தியின் மூலமாக அவருக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் மக்கள் என்ற சக்தியின் மூலமாக 2026 அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்களே முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு மக்கள் சக்தியாக பிரதிபலித்து அவர் முதலமைச்சராக அரியணையிலே அமர்வார்கள்.